ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். ரத்த சோகையை சரி செய்யறதுக்கு, நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் அளவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு அண்ட் பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலராக வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது இதில் நான் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2 பேரிச்சம்பழத்தை இந்த கொட்டையோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொதிக்க வைக்கணும். எது வரைக்கும்னா, இது வந்துட்டு நம்ம 1 கப் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 1/2 கப் ஆகி நம்ம போட்ட கருவேப்பிலை, பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றின 1 கப்பு தண்ணி வந்து 1/2 கப்பாக குறைஞ்சி பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகி கொதிச்சு வெந்துருச்சு. அதே மாதிரி கருவேப்பிலையோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தான். இது நீங்கள் வந்துட்டு ரெகுலராகவும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் ஃபுல்லாக இதை நீங்கள் டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 டேஸ் பீரியட்ஸ் வருதுனாக்கா, ஸோ 5 டேஸும் கண்டினியூஸாக குடிக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் யூட்ரஸில் வந்துட்டு, அதாவது கர்ப்பப்பையில் இருக்க எல்லா விதமான டர்ட்டும் வெளியே வந்துடும். யூட்ரஸ் க்ளீன் ஆகிடும். பீரியட்ஸ்க்கு இதை டெய்லி கூட குடிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளவும் சத்து தான். நீங்கள் பீரியட்ஸ் டைமில் குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் யூட்ரஸ் க்ளீன் ஆகும். ரத்த சோகையை கண்டிப்பாக சரி பண்ணும். சரி, டெய்லியுமே நீங்கள் குடிக்கலாம். ஹீமோக்ளோபின் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில் இருக்கும், குறையாது. சில பேருக்கு பீரியட்ஸ் வந்துட்டு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இது ஒரு 1 மாதம் ரெகுலராக குடித்தாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலர் ஆகிடும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.